இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு படத்துடைய மூவி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். டைரக்டரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். டைரக்டர் வந்து செம்ம டைரக்டர், ரொம்ப அழகான டைரக்டர். எமோஷனை வந்து அழகாக நமக்கு வந்து கொடுக்குற ஒரு டைரக்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் அவங்க தான். ரொம்ப அழகான எமோஷன் வந்து ரொம்ப ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அந்த எமோஷனலை வந்து நமக்குள்ளே பார்க்குற ஆடியன்ஸுக்குள்ளே விதைச்சிருவார். அந்த வழியை வந்து விதைச்சிருவார். அதுதான் அவருடைய மூவி மேக்கிங். ரொம்ப பிடிக்கும். ராம் சாரை ரொம்ப பிடிக்கும். 3, 2, 1 ஓகே. ஓ ஒய் எதுக்குப்பா? மாமழை போற்றதும் சொல்றான். மாமழை போற்றதும் நான் ஒழுங்கு சொல்றேன் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் வரும். வர்ற மாதிரிங்க டக்கு டக்குன்னு போது கால் பயங்கரமா இருக்கு. கும்பு கேதுங்க சவுண்டு பயங்கரமா இருக்குது. ஏழு கடவுள் 7 டைட்டிலே மறக்கலாம் இருக்குல்ல. செம செம ட்ரெயிலரும் செம. யுவன் சங்கர் ராஜா சார் பிஜிஎம் அப்பா செம்மையாக கேட்குதுங்க. அப்படியே அப்படி மியூசிக் தரமாக கேட்டது. ரொம்ப நல்லா இருந்தது. தீபாவளி இரவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் காட்டியிருக்காங்க. அதுவும் ட்ரெயினில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் காட்டுறாங்க. சூரி சார் வந்து அந்த எலி வந்து சூரி சார்கிட்ட மாட்டுது. சூரி சார் வந்து நிவின் பாலிகிட்ட அவர்கிட்ட மாட்டுறாரு. சம்திங் ஏதோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ செம்ம கனெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அஞ்சலி மேம் வந்து அது எல்லாமே லவ் போர்ஷன்ஸில் வரக்கூடிய சீக்வன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு காதலை மையமாக வச்சு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வச்சு ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறாருன்றது தெரியுது. அதுக்குள்ளே அந்த ஏதாச்சும் ஒரு வழியை வந்து அவர் வச்சுருப்பாருன்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு கவிதை புத்தகம் படித்த மாதிரி தாங்க இருக்குது. கவிதையோடைய புத்தகம் படித்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு லைன்ஸுக்கு ஒவ்வொன்றே நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் சூரி சார் அவருடைய ஆக்டிங் எல்லாமே செம்ம. அப்புறம் வந்து நிவின் பாலி செம்ம டான்ஸ் ஆடினார். அது வந்து ஒரு ருத்ரதாண்டவம் போர்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குன்றது நல்லா தெரியுதுங்க. முதல்ல சொன்ன மாதிரி அது ஏதோ கவிதை உணர்வு தான் எனக்கு தெரியுது. கவிதை புத்தகம் படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்கு ட்ரெய்லர் வைஸ் சூப்பர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரும் அவங்க 2 பேரோட காம்போவில் வர பாட்டு எல்லாமே எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு செம்மையான ஒரு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தங்க மீன்கள் ரொம்ப பிடிக்கும். கட்டுறது தமிழுங்க செம்ம படம். ஜீவா சார் ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அஞ்சலி அவங்க யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக், இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வர மியூசிக் எல்லாமே கோல்டுங்க, தங்கங்க.
தங்கத்தை விட விலை உயர்ந்தது எதனா இருந்தால் வைரம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி அப்படியே ஜொலிக்கும் பாடல். இப்போ கேட்டால் கூட கட்டளை தமிழ் பாட்டெல்லாம் அப்படி இருக்கும். தங்க மீன்கள் வந்து அந்த அப்பா மகளுக்கு இடையில ஒரு பாட்டு ஒன்று வரும். அதெல்லாம் சரியான பாட்டுங்க. கேட்க ஆனந்த யாழை ஆனந்த யாழை அதெல்லாம் அப்பேற்பட்ட சாங்கு. ரொம்ப பிடிச்ச படத்தில் பிடிச்ச பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சதுங்க. அதே மாதிரி 7 கடல் 7 மலை படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சூரி இருக்காங்க, அஞ்சல் இருக்காங்க, நிவின் பாலி இருக்காங்க, நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் சொல்லவே வேணாம். நம்ம ராம் சாருடைய டிரெக்டர் டிரெக்ஷனில் வரக்கூடிய படம். வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.